சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்ட நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில தடைகளையும் திடீர் நெருக்கடிகளையும் தொடர்ச்சியான ஏமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. என்னடா இது, எந்த ஜோசியரை கேட்டாலும் பிப்ரவரி மாசத்துல ரிஷபராசிக்கு யோகங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆள் மட்டும் நெருக்கடிகளும் ஏமாற்றங்களும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றானே, எதை நம்புறதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார். இந்த 8வது வீட்டை ஜோதிடத்துல அசுபஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசுபஸ்தானத்துல பாப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னும், குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரியான சுப கிரகங்கள் இருக்கும் போது பெரிய அளவிலான பாதிப்புகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னும் ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவானுக்கு அடுத்த சுபகிரகமா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8வது வீடான அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார். அதுலயும் முக்கியமா ரிஷபராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கிடைக்காத மாதிரி நிறைய தடைகளை ஏற்படுத்துவார். அதாவது நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை தான் இந்த பிப்ரவரி மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்க போறீங்க. அதாவது ராசி கட்டத்துல இருக்கிற மத்த 8 கிரகங்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது யோகங்கள் கிடைக்குது அப்படின்னாலும் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால கடைசி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் கை நழுவி போயிடும். நம்ம ஒரு பக்கம் பெரியவங்க கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க கைகளுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் கடைசி நேரத்துல கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாசத்துல நிலம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. நிலத்தை போய் பாக்குறீங்க, அளக்குறீங்க. அந்த நிலமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருக்கு. அதனால அட்வான்ஸ் கொடுத்து நிலத்தை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறீங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த நிலத்தை உங்களுக்கு முன்னாடியே வேற யாராவது புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கடைசி நேர ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாசத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு கட்டாயமா நடக்கும். அதுக்காக வெறும் நிலம் வாங்குறதுல மட்டும்தான் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி, கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு விதத்துல தடைகள் கண்டிப்பா ஏற்படும். அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துல எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாதா, எந்த முயற்சிகளையும் செய்யவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்புகளோட ஒரு காரியத்துல இறங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த காரியத்துல இறங்குறோம், இது நடந்தாலும் சரி நடக்காம போனாலும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மன நிலைமையோட எந்த காரியத்துல வேணாலும் இறங்குங்க. பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு நிறைய ஆசைகளையும் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்துல இறங்காதீங்க. கடைசி நேரத்துல தோல்விகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவிலான மன அழுத்தத்தை அது ஏற்படுத்தும். அதே போல ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால உங்களோட பொறுமையை முழுமையா இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பிப்ரவரி மாசத்துல அதிக அளவுல இருக்குது. பொதுவா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுலபத்துல எந்த விஷயத்திலையும் கோவப்பட மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களோட இந்த பொறுமையை முழுமையா அழிக்கக்கூடிய அளவுல அமைஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க பொறுமையை கடைபிடிச்சே ஆகணும். பொறுமையை இழக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வீழ்ச்சிகளை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இதனால தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட பொறுமையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களை கோபப்படுத்துற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா இந்த பிப்ரவரி மாசத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி நீங்க பொறுமையா இருந்தா மட்டும்தான் பெரிய அளவிலான வீழ்ச்சிகள் ஏற்படாம உங்களால தப்பிச்சு வர முடியும். அதுலயும் முக்கியமா நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க முழுமையான மௌன சாமியாராவே மாறிடுங்க. எவன் என்ன சொன்னாலும் காதலையே வாங்கிக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் ரொம்ப சரியா நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகப்படியான நெருக்கடிகளை சந்திக்க போறீங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் எப்பெல்லாம் பாதகமான வீடுகள்ல இருக்காரோ அப்பெல்லாம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கட்டாயமா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிற காரணத்தால இந்த பிப்ரவரி மாசத்திலயும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பா ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, காய்ச்சல் தலைவலியில ஆரம்பிச்சு ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி வரைக்கும் ஏதாவது ஒரு வியாதி உங்களை கண்டிப்பா வாட்டி வதைக்கும். இதனால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. என்னடா இது, ஜோசியக்காரன் ஆரம்பத்துல இருந்து அபசகனமாவே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.
உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்னெச்சரிக்கையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நுணுக்கமா அந்த ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிச்சு வெளியே வரலாம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே ரிஷபராசிக்காரங்களுக்கு சோதனைகளை மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா, ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால கண்டிப்பா ஒரு சில சோதனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா மத்த கிரகங்கள் ஓரளவுக்கு சிறப்பான ஸ்தானங்கள்ல இருக்கிறதால ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதாவது இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க ராசிக்கு 9வது வீடான யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரியன், புதன், செவ்வாய் பகவான் இணைஞ்சி சஞ்சாரம் பண்றாங்க. யோக ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல சூரியன், புதன், செவ்வாய் பகவான் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து இருக்கிறதால ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த பிப்ரவரி மாசத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பா நீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த பிப்ரவரி மாசத்துல பெரிய அளவுக்கான பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. பண வரவு நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல தாராளமாவே இருக்கும். அதே போல உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருந்தாலும் அந்த பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். இதனால பெரிய அளவுக்கான பண நெருக்கடிகளோ கடன் வாங்க வேண்டிய சூழலோ இந்த பிப்ரவரி மாசத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்காது. அதுலயும் முக்கியமா சகோதரக்காரகனான செவ்வாய் பகவானும் தந்தைக்காரகனான சூரிய பகவானும் பாகிஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தந்தை மூலமாவும் தம்பி தங்கைகள் மூலமாவும் ஒரு சில சிறப்பான உதவிகள் இந்த பிப்ரவரி மாசத்துல கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில ரிஷபராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல தந்தை மூலமாவும் ஒரு சில சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க. தம்பி தங்கைகள் மூலமாவும் ஒரு சில நெருக்கடிகளையும் பண இழப்புகளையும் சந்திச்சிருப்பாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தம்பி தங்கைகள் மூலமாவும் தந்தை மூலமாவும் ஏதாவது ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதே போல ஏற்கனவே தம்பி தங்கைகள் கூட மனக்கசப்புல இருக்கிறேன், தந்தை கூட மனக்கசப்புல இருக்கிறேன், பேச்சுவார்த்தைகளே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் தம்பி தங்கைகள் கிட்ட இருக்கிற மனக்கசப்பையும் தந்தை கூட இருக்கிற மன குறைகளையும் முழுமையா விளக்கும். அதே சமயம் குரு பகவான் 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாசத்திலையும் ஒரு சில விரய செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனா குரு பகவான் முழு சுப கிரகம் அப்படிங்கறதால பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுப விரய செலவுகளை தான் ஏற்படுத்துவார். அதாவது உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறது, சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள்ல கலந்துக்கிறது, கோவில் திருப்பணிகள், திருவிழாக்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கிறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, இன்ப சுற்றுலாக்கள் போறது, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு சில சுப விரய செலவுகளை குரு பகவான் ஏற்படுத்துவார். அடுத்ததா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில சஞ்சாரம் பண்றார். ஒரு பக்கம் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்திருக்கார், இன்னொரு பக்கம் கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். இந்த கிரக அமைப்பு ரிஷபராசிக்காரங்களை ஒரு சில ஒழுக்கக்கேடான விஷயங்களை செய்யறதுக்கு தூண்டிவிடும். அதாவது திருமணத்தை மீறிய ஒரு சில உறவுகள் ஏற்படுறது, மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல ஈர்ப்புகள் ஏற்படுறது, வாழ்க்கை துணை மேல சந்தேகங்கள் ஏற்படுறது, அந்த சந்தேகத்தால குடும்ப சண்டைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்களை இந்த கிரக அமைப்பு கட்டாயமா ஏற்படுத்தும். இதனால ரிஷபராசிக்காரங்க ஒழுக்கத்தை கண்ணும் கருத்துமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா நீங்க ரிஷபராசியை சேர்ந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாகவே இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சுக்கிட்டு அந்த எல்லைக்குள்ள அவங்க நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா எல்லை தாண்டிய பழக்க வழக்கம் ஒரு சில அவமானங்களை இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா ஏற்படுத்தும். சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பண வரவை கொடுக்கும். ஆனா அந்த பணத்தால உங்களுக்கு எந்த விதமான நிம்மதியோ அல்லது பிரயோஜனமோ கிடைக்காது. நன்றி, வணக்கம்.